இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சப்ஸ்கிரைபர் சாய் வருண் அப்படின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின 3 அற்புதங்கள். அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் சேர்ந்து செஞ்ச சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் அவருடைய வாய்ஸையே ஃபுல்லா போட்டுடலான்னு பார்த்தேன். இல்ல சிஸ்டர், நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கூட என்னுடைய வாய்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த 3 சம்பவங்களையும் நான் சொல்றேன். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. யார் இந்த சாய் வருண் பாத்தீங்கன்னா, இவர் சென்னை ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 2 சாய்பாபாவுக்கான சிலைகள் படங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு கடையை வச்சிருக்கிறாரு. இவர் கடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாபாவுடைய சிலை இருக்கும். கடை மாதிரியே இருக்காது, கோவில் மாதிரி இருக்கும். வாரம் வியாழக்கிழமையில அவர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் கடையிலேயே அன்னதானம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் எப்படி பாபாவெல்லாம் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி இவர் கடைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பாபாவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தொட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது, ஆரத்தி காட்டுறது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம். இவர் இந்த கடையை ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அருளால் தான். என்ன நடந்தது இவர் லைஃப்பில், எதனால் இந்த கடையை தொடங்கினாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பாபா இவர் லைஃப்பில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சொல்லியிருந்தாரு பாபா இவருக்கு நிகழ்த்தினது. அதில் இன்னைக்கு 3 மட்டும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இவருடைய கடைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பாபா பக்தர்கள் அடிக்கடி வருவாங்க. வர்றவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அவங்க லைஃப்ல பாபா நிகழ்த்தின அதிசயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்களாம். அப்படி இவருடைய ஃப்ரெண்டு லைஃப்ல பாபா நிகழ்த்தின ஒரு அதிசயத்தை அவர் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த அற்புதத்தை நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்க போறோம். இவர் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான பாபா பக்தர். அடிக்கடி ஷிரடியில போய் பாபாவை தரிசனம் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவர். அவர் அப்படி ஷிரடிக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நிறைய பேர் அவர்கிட்ட பாபாவுடைய உதி வேணும், ஷிரடியோடைய உதி வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்களாம். ஷிரடியில பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பாபாவை தரிசனம் பண்ணா ஒருத்தருக்கு 1 பாக்கெட் உதி தான் தருவாங்க. நிறையெல்லாம் அங்க உதி தர மாட்டாங்க. அதனால இவர் ஒரு நாள் ரொம்ப கவலைப்படுறாரு. எல்லாருமே உதியை கேட்குறாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒரே ஒரு பாக்கெட் தானே கொடுத்துருக்குறாங்க, இதை நான் எத்தனை பேருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில இருக்கிறாரு. இத்தனை பேர் பாபாவுடைய உதி கேட்குறாங்களே, நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்ட்டும் யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு இவருக்கு ஒரு கனவு வருது. இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே ஒரு துணி மண்டபம் பாபாவுக்காக வச்சிருக்கிறாரு. பாபாவுடைய உதியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு சின்ன அளவில் அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த துணி முன்னாடி பாபா நின்றுட்டு இருக்காரு. பாபா நின்றுக்கிட்டு உதியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரெடி பண்ணி வந்த அந்த உதியை பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணிவிட்டு ஷிரடியோடைய உதி பேக்கெட் இருக்கு இல்லையா, சின்ன பேக்கெட், அதை பாபா பிரித்து அந்த உதியோட கொட்டுறாரு. கொட்டி சேர்த்து கலக்கிறாரு. அந்த மாதிரி இவருக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா, நீ தயாரிச்ச அந்த உதியோட இந்த ஷிரடி உதியில கொஞ்சத்தை ஒரு பேக்கெட்டை கலந்துக்கோ, அதற்கும் இந்த ஷிரடி உதி போலவே சக்தி வந்துடும் அப்படின்றத தான் பாபா சொல்லியிருக்கிறாரு. இது கனவு மூலமா உண்மையாவே அவருக்கு பாபா உணர்த்தின ஒரு விஷயம். அன்னையிலிருந்து இதை அவரோட ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காரு. இதை எல்லா கோவில் வச்சிருக்கிறீங்க இல்லையா, நீங்கெல்லாம் கூட பண்ணலாம். வீட்டில் பாபாவுடைய உதியை ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கூட அவங்களும் இதை செய்யலாம். அந்த உதியோட ஒரு சில சிட்டிகை ஷிரடி உதியையும் கலந்துக்கலாம். அப்படி இல்லை ஷிரடி பாபாவுடைய உதி நல்லா கிடைக்குது அப்படின்னாக்கா ஒரு பேக்கெட்டை கூட நீங்கள் அதில் கலந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கலாம். இதன் மூலமா ஷிரடியில் இருக்கக்கூடிய பாபாவினுடைய உதிக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதே பவர் இந்த நம்ம தயாரிக்கக்கூடிய உதிக்கும் வந்துடும். இது பாபாவே அவருக்கு உணர்த்தின ஒரு விஷயம். இதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒன்று சொல்றேன். அசாம் மாநிலம் கவுகாத்தி அப்படின்ற இடத்துல காமக்கியா தேவி கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அந்த அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். வருஷத்துக்கு 3 நாள் அந்த அம்மனுக்கு மாதவிடாய் நடக்கும். அங்க கருவறையில எந்த சிலையும் கிடையாது. பெண்களுடைய யோனி பகுதி வடிவமைப்புல அந்த அம்மன் இருப்பாங்க. அப்படி அந்த அம்மனுக்கு மாதவிடாய் நடக்கும்போது அதை ஒரு குங்குமமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை வாங்கறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கு கூட நிறைய பேர் இருந்தாங்க. அந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே தான் எல்லாருமே இருக்கணும். யாரையுமே கோவிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய மந்திரவாதிகள், நிறைய மாந்திரிகம் பண்றவங்க, பக்தர்கள்ட்டு லட்சக்கணக்கான பேர் கோவிலுக்கு வெளியே நிற்பாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த அம்மனுடைய குங்குமம் கிடைக்கும். அந்த குங்குமத்தை வாங்கின சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா குங்குமம், அதோட கலந்துக்கிட்டு சிறிதளவு கலந்துக்கிட்டு அதை ஆன்லைன் ஷாப்பில் விற்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நார்மல் குங்குமத்தில் கொஞ்சம் அந்த அம்மனுடைய குங்குமத்தை கலந்துக்கிட்டோன்னா அந்த குங்குமத்துக்கு முழு சக்தி வந்துடும் அப்படின்றது நம்பிக்கை. அதையே தான் இப்போ பாபா சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய ஷிரடி ஊதியை நீ ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஊதியோட கொஞ்சம் கலந்துக்க,
அதுக்கு வந்து நிறைய சக்தி வந்துடும் அப்படின்றது வந்து பாபா கனவுல இவருக்கு உணர்த்தின விஷயம். இத முக்கியமா பாத்தீங்கன்னா பாபாவுக்காக கோவில் வச்சிருக்கிறவங்க இதை நல்லா வந்து கண்டிப்பா செய்யலாம். எல்லாருமே உதி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதுல ஷிரடியோடைய உதியையும் கலந்துக்கிட்டீங்கன்னா ஷிரடி சாய்பாபா எப்படி வந்து பல பக்தர்கள் வாழ்க்கையில அதிசயங்களை நிகழ்த்துறாரோ அதே போல அந்த உதிக்கும் சக்தி வந்துடும். அதே மாதிரி யாருமே ஷிரடி உதி கிடைக்கலையே அப்படின்ற கவலையும் மற்றவங்களுக்கு இருக்காது. இது பாபாவே சொன்ன விஷயம். இரண்டாவதா பாபா நிகழ்த்தின இவர் லைஃப்ல நிகழ்த்தின அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இவருக்கும் இவர் ஃப்ரெண்டுக்கும் சேமா ஒரே மாதிரியான கனவு வந்து ஒன்று வருது. ஒரே விஷயத்த உணர்த்துற மாதிரியும் அந்த கனவு வருது. என்ன கனவு இவருக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இவர் கனவுல ஒரு ஆஞ்சநேயர் சிலைய பாக்குறாரு. அந்த ஆஞ்சநேயர் சிலையை இவரு கொண்டுட்டு போயிட்டு ஒரு பாபா கோவில்ல வைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து இவருக்கு வந்திருக்கு. இவர் ஃப்ரெண்டுக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய குரங்குகள் வந்து அவரை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து வந்திருக்குது. இவங்க 2 பேருமே இதை வந்து போன்ல பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி கனவு வந்து எனக்கு வந்தது, எனக்கு வந்து குரங்கு வந்தது, எனக்கு ஆஞ்சநேயர் வந்தது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இவரும் இவர் ஃப்ரெண்டும் பெரிய பாளையம் இருக்கு இல்லையா, அந்த ரோடு வழியா பைக்ல வந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல இவர் கனவுல பார்த்தா அதே ஆஞ்சநேயர் சிலையை வந்து அவர் பாக்குறாரு. அந்த இடத்துல நிறைய குரங்குகளும் வந்து இருக்கு. அப்ப இவருக்கு பாபா என்ன உணர்த்துறாரு, என்ன சொல்ல வராரு அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே புரிஞ்சிடுச்சு. இந்த குரங்குகளுக்கு நீ உணவளி. ஏன்னா இவர் வியாழக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா நிறைய பாபா பக்தர்களுக்கு இவர் கடையில வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. வயசானவங்க, இந்த வந்து லாரி ஓட்டுறவங்க, வெயில்ல வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வியாழக்கிழமை தோறும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. நீ மனுஷங்களுக்கு மட்டும் நிறைய முக்கியத்துவம் தர, இந்த ஜீவராசிகளுக்கும் நீ உணவளிக்கணும் அப்படின்றத பாபா இவருக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரும் இவர் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு பைக்ல வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு குரங்குகளுக்கு வந்து உணவளிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இப்ப பாபாவுடைய அருளால நான் வந்து நல்லா பொருளாதார அளவுல நாங்க நல்லா வந்துட்டோம். இப்ப கார்லயே போய் நாங்க வந்து குரங்குகளுக்கு உணவளிக்கிற அளவுக்கு எங்களை வந்து நல்லா பாபா வந்து முன்னேற்றி விட்டுருக்காரு. இது வந்து பாபா என் லைஃப்ல நிகழ்த்தின ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி 2வது அற்புதத்தை சொல்லி இருக்கிறாரு. இத வந்து சாய் வருணுக்கு பாபா குரங்குகளுக்கு உணவளிக்க சொல்லி இருக்கிறாரு. நீங்க கூட பாபாவை ரொம்ப உணரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய ஜீவராசிகளுக்கு, உங்களை சுத்தி இருக்கிற ஜீவன்களுக்கு வந்து தொடர்ந்து உணவளிச்சுக்கிட்டே பாருங்க. கண்டிப்பா அவர் உங்க கூட இருக்கிறத உணர்த்துவாரு. 3வதா இவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கேட்டரிங் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா பிளேட் கழுவக்கூடிய வேலை, அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வந்து கொட்டக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இவர் செஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறதும் வந்து இவருக்கு ஒரு விதமான கஷ்டமா இருக்குது. ஆனா அந்த மாதிரி வேலை தான் வந்து ஸ்டார்டிங்ல இவருக்கு கிடைச்சிருக்குது. அதை தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு பாபாவை பத்தி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாபா கோவில், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பாபா கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப சர்வீஸும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவர் கையாலேயே சமைச்சு அன்னதானமும் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த கேட்டரிங் வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவருக்கு ஒரு விதமான உறுத்தல் ஏற்படுது. நம்ம ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் என்னன்னா சாப்பாடெல்லாம் தூக்கி குப்பையில கொட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு விதமான பாவம், இந்த மாதிரி சாப்பாடை கொட்டுற ஒரு வேலையை வந்து நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து விட்டுடுறாரு. விட்டுட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பாபா கோவிலையே சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷமா தொடர்ந்து வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு பாபாவுக்கு வந்து தூங்க வைக்கிறது, பாபாவுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறதுன்ட்டு நிறைய விஷயங்களை அங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பாபா கோவிலுக்கு இவர் போக போக பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாபாவை உணரவும் ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்வேன் இல்லையா, உள்ளுணர்வு மூலமா பாபா பேசுவாருன்ட்டு, அது எல்லாமே இவர் 2 வருஷம் அந்த பாபா கோவில்ல சர்வீஸ் பண்ண பாத்தீங்கன்னா இவருக்குள்ளேயும் பாபா வந்து பேசக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பாபா கோவிலுக்கு யாருன்னா கல்யாணம் ஆகாதவங்க வராங்க, இல்ல வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வராங்கன்னா அவங்களுக்கு இவரே வந்து சில விஷயங்களை சொல்றது, அது வந்து பாபா மூலமா இவர் வந்து சொல்றது எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ரொம்ப வந்து திட்டுறாங்க, இவரை இந்த மாதிரி கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து கேட்டரிங்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப அந்த வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி கோவில்ல போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்து சாமியாரா போற அப்படின்ற மாதிரி நிறைய வந்து இவரை மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்க. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லயும் கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த கோவில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் சாமியாரோ பூசாரியோலாம் கிடையாது, உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரே நேரத்தில் எல்லா சைட்ல இருந்தும் இவருக்கு பிரச்சனை வருது. அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா பாபாவை உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் சாப்பிடாம இவர் சாப்பிட மாட்டாரு. அந்த அளவுக்கு இவர் பாபாவை நெருங்கி போயிட்டாரு. இப்போ இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது இவருக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவர் நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் அந்த கோவிலில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லியிருப்பார் இல்லையா, வர பக்தர்களுக்கு. அதில் ஒருத்தவங்க இவரை ஷிரடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்த செலவுமே இவர் பண்ணலை. இவர் அவங்க கூட ஷிரடிக்கு போகிறாரு. அங்கே ஷிரடியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கான்டாக்ட், ஒருத்தருடைய அறிமுகம் இவருக்கு ஏற்படுது. அவரும் ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் இருந்திருக்கிறாரு. இவர் பாபா உள்ளுணர்வு மூலமாக இவர்கிட்ட பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டயே இவர் கேட்டிருக்காரு, சார் நான் பாபாவுக்காக ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், படம் சிலையெல்லாம் விற்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த நபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சிலை படம் எல்லாமே அமுச்சு வச்சிருக்காரு. அதுக்காக அவர் எந்த ஒரு பைசாவுமே வாங்கல. நீ நல்லா வந்ததுக்கப்புறம் நீ கொடுப்பா அப்படின்ட்டு அங்கே ஷிரடியிலையும் சொல்லியிருக்கிறாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீ நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இவர் தனியாக பாபாவுக்காக ஒரு கடை தொடங்கி அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சிலை படம் அதெல்லாம் இருக்கும். எல்லாருமே வர பக்தர்கள் எல்லாருமே அபிஷேகம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ இவர் ஆவடியில் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த கடை இப்படி தான் பாபாவுடைய அருளால் உருவாச்சு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாபா கோவிலில் என்னை பாபாவெல்லாம் தொடக்கூடாது, அவருக்கு நீ ஆரத்தி காட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே கஷ்டப்படுத்தினாங்களோ, இப்போ நானே ஒரு பாபாவுக்காக கடை ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் பாபாவையும் வச்சு டெய்லி அவருக்கு பூஜை செய்கிறேன். என் கையை தொட்டு எல்லார் வீட்டுக்கும் பாபா போயிட்டுருக்காரு. இதுதான் பாபாவுடைய ஆசிர்வாதம். அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய அருளால் இவர் 2ஆவதா ஒரு கடையையும் தொடங்கிட்டாரு. நல்லா வியாபாரம் ஆகுது அப்படின்றதையும் சாய் வருண் அவர்கள் அவர் லைஃப்ல பாபா நிகழ்த்தின இந்த அதிசயங்களை சொல்லியிருந்தாரு. இப்போ நான் அவர் வாய்ஸையும் ஆட் பண்ணுறேன். இதை தான் வாய்ஸ்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்ன ஒரு வாட்டி உங்கள் வாய்ஸில் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதால் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் கேளுங்க. என்னோடய ஃப்ரெண்டு அவர் பார்த்தீங்கன்னா பாபா டிவோட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த ஒரு டிவோட்டிஸை நம்ம பார்த்தாலும் எல்லோரும் பாபா ஊதி கொடுங்க, ஷிரடி ஊதி கொடுங்கன்னு அப்படி தான் கேட்பாங்க. பட் ஷிரடியோட விபூதி பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடிக்கு போயிட்டு வந்தால் ஒரு பேக்கெட் கிடைக்கிது, பெரிய விஷயம். ஒரு வாட்டி பாபா தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தான் ஒரு பேக்கெட் விபூதியை கொடுப்பாங்க. ஸோ எல்லாரும் இதே கேட்குறாங்களே சொல்லிவிட்டு அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா விடிய காலையில் பாபா ஒரு 4 மணிக்கு கனவுல வராரு. கனவுல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயே துணி மண்டபம் வச்சுருக்காரு. அந்த துணியில் பார்த்திங்கன்னா பாபா போயிட்டு அந்த நெருப்பை பார்த்திங்கன்னா தன்னோட கையால் எடுத்து அந்த உதியை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பேஸ்கெட் மாதிரி அதில் அந்த விபூதியை எடுத்து அந்த நெருப்பை போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஷீடியோட விபூதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கெட்டை பிரித்து அதில் போடுறாரு. போட்டுட்டு கலந்து இதுதான் என்னோடய உதின்னு சொல்லி அப்படி கொடுக்குறாரு. இது பார்த்திங்கன்னா உண்மையாக நடந்த ஒரு மிராக்கிள். ஸோ நிறைய பேருக்கு பாபாவோட விபூதி பார்த்திங்கன்னா கிடைக்காம ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஒரு மிராக்கிள் அவங்களுக்கு போய் சேர்ந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இருக்கிறது ஒரே ஒரு உதி பேக்கெட்டு தான். பட் அந்த ஒரு உதி எல்லாரும் போயிட்டு வரவங்க எல்லாரும் கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு கோயிலில் கூட உதி எடுத்துகிட்டு கூட அதில் ஷிரடி உதியை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டிப்பாக டிவோட்டிஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக அதில் பார்த்திங்கன்னா பாபாவோட முழு அந்த வைப்ரேஷனும் சரி, அந்த பவரும் சரி, அந்த மருந்தும் சரி, கண்டிப்பாக அதில் 100% கண்டிப்பாக இருக்கும். இது பாபா உண்மையாக கனவுல கொடுத்த ஒரு காட்சி. பட் உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்தாரு. அப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சாய்பாபா கோயில் வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. ஏன்னா இந்த மாதிரி கனவு நினச்சேன். என் ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக குரங்குங்களாம் கனவு வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வேறு விஷயமா போகும்போது பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார். அந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஃபுல்லாக குரங்குங்களாக இருந்துச்சு. அப்புறமா தான் பாபா உணர்த்தினார், நீ மனிதர்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்க, அதை விட வாயில ஜீவராசிங்களுக்கு உணவு கொடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த குரங்குங்களாக காமிச்சார். என் கனவுல எப்படி அந்த ஆஞ்சநேயர் சிலை வந்ததோ அதே சிலை ரோட்டு ஓரமாக பெரிய அதை சுற்றி ஃபுல்லாக குரங்குங்களாக இருந்துச்சு. அப்புறமா தான் பாபா உணர்த்தினார், நீ மனிதர்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்க, அதை விட வாயில ஜீவராசிங்களுக்கு உணவு கொடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த குரங்குங்களாக காமிச்சார். என் கனவுல எப்படி அந்த ஆஞ்சநேயர் சிலை வந்ததோ அதே சிலை ரோட்டு ஓரமாக
பெரியபாளையம் போகிற வழியில் அந்த இருந்தார். இன்னை வரையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அங்கே வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி அவருக்கு தர்பூசணி ஒவ்வொரு டைம் ஒன்று ஒன்று கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு வந்து பாபா கொடுத்தாரு. முதல்ல பைக்கில் கொண்டு போயிருந்தோம். இன்றைக்கி வந்து காரில் கொண்டு போகிற அளவுக்கு வந்து அந்த ஒரு பொருளாதாரத்துக்கு பாபா கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். பாபாவை உண்மையாக நம்புகிறவங்களுக்கு என்னோடய வாழ்க்கை வந்து ஒரு உதாரணம் சிஸ்டர். என்ன அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ஃபுட்டெல்லாம் அவுட் பண்ணுறது, பிளேட் கழுவுறது அந்த மாதிரி ஒரு வேலையில் வந்து நான் இருந்தேன். ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து அந்த சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் குப்பையில் கொட்டுறது தான் வேலை, அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மற்ற நாளில் வந்து சர்வீஸ் மாதிரி பண்ணுவேன். என்ன அப்படின்னா, அந்த ஃபுட்டெல்லாம் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கவங்களாம், அப்போ வந்து எனக்கு பாபாலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் வந்து நான் வந்து சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு போய் கொட்டுறது. இன்னொரு பக்கம் அன்னதானம் பண்ண, அப்புறம் ஏன் சாப்பாடெலாம் கொட்டுற மாதிரி வேலை நம்ம செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஹோட்டலே விட்டுட்டேன். ஸ்டார் ஹோட்டலே விட்டுட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் பார்த்திங்கன்னா பாபா கோயிலுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து டெய்லி விடாமல் பாபா கோயிலுக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறது, சொந்தக்காரங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சரி, நம்ம கேட்ரிங் படிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பாபா தான் வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் பாபாவுக்கு ஆர்த்தி பண்ணுறது, பாபாவுக்கு பூஜை பண்ணுறது, பாபாவுக்கு தூங்க வைக்கிறது, முழுக்க 2 வருஷம் ஒரு பாபா கோயிலில் முழுக்க சர்வீஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். பாபாவை பார்க்கலாம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டேன். முழுக்க இதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசில் ஏன் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னை கஷ்டப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் பாபா கூட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஆகிடும் சொல்லிட்டு அது பாபா சொல்கிற ஒரு விஷயம், மனசுலேருந்து சொல்கிறது விஷயம். ஸோ அது எல்லாமே கேட்டுட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து ஐயர் கிடையாது, நீ பாபாவை தொட்டு பூஜை பண்ணக்கூடாது, நீ பாபாவை தொடுறது கூட உனக்கு தகுதி கிடையாது சொல்லிவிட்டு என்னை ரொம்ப ஒரு மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து ரொம்ப அழுதேன். பாபாவுக்கு உண்மையாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவோட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் உனக்கு வந்து ஷீர்டி கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா, நான் என் காசு போட்டுன்னு சொல்லிவிட்டு என்னை முதல்ல அவங்க ஷீர்டி கூட்டிகிட்டு போனாங்க. எப்போ அவங்க ஷீர்டி கூட்டிகிட்டு போனாங்களோ அப்போதுலேருந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் வந்து நடந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, பாபா நம்ம கூட இருக்கணும், பாபா விட்டு எங்கேயுமே போகக்கூடாது சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணால் கூட இன்டர்வியூலாம் விட்டுட்டு எங்கேயாவது பாபா கோயில் போயிட்டு வந்துடுவேன். இதே தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷீர்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு எனக்கு ஷீர்டிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எப்போ நான் ஷீர்டிக்கு போனேனோ ஷீர்டிக்கு போயிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் ஒரு மன கஷ்டத்தில் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு நான் பாபா உதி கொடுத்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷீர்டியில் ஒரு பெரிய ஒரு பிக் ஷாட் அவர். எனக்கு அது அவர் தெரியாது, அவர் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் எந்த ஒரு காசும் கொடுக்காம எனக்கு வந்து இதுலேருந்து எனக்கு கொஞ்சம் சரக்கு வேணும் சொல்லிவிட்டு காசே கொடுக்காம நான் வந்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து ஒரு வண்டி ஃபுல்லாக அவ்வளோ பாபா வந்து வராரு. நான் கேட்குறேன், சார் நான் ஐம் நாட் பெய்டு ஏ சிங்கிள் ருப்பீ சார், ₹1 கூட நான் கொடுக்கல, எப்படி சார் என்னை நம்பி நீங்கள் இவ்வளோ பாபா அனுப்பிச்சிங்கன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, எவ்ரிதிங் இஸ் பாபா சார், டோன்ட் வரி சார், வென் யூ ஹேவ் மனி யூ கிவ் மீ சார்ன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொன்னார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் நீ தொட தகுதி இல்லாதவன், நீ பிராமணன் கிடையாது அப்படிலாம் சொன்ன ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாய் மிராக்கிள்ஸ் ஒன்று உருவாகி எத்தனை பேர் வீட்டுக்கு பாபா நம்ம கையால் வீட்டுக்கு சரி கோயிலுக்கு சரி கொடுக்க வச்சுன்னு இருக்காரு. நீங்கள் என்னோடய ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறது, எனக்கு பிஸ்னஸ்ஸு வந்து 2வது பட்சம், பாபா வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து வீடியோ போட்டுட்ருப்பேன் சிஸ்டர். இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய் மிராக்கிள் ஷாப். நீங்கள் அதில் போயும் பாபாவை பற்றி இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். இந்த சாய் வருண் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் அற்புதத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.